கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு நம்ம பின்னாடி வந்து யாரு அந்த தேவதை கண்ணனோட நல்லா போட்டோ வேணுமா போட்டோ வேணுமா இந்த பக்கம் பாரு போட்டோ பாரு இந்த ஒரு போட்டோ ஏன் நிக்கிறீங்க? அப்படியே நில்லுங்க. கீழே உட்கார்ந்து பேசுறேன். கீழே உட்காரு. பின்னாடி வரல சார். சாரி சார். அது பின்னால இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க. நீங்களே அப்படியே வாங்க. அவ்வளவுதான். இன்னொரு கல்லு. ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? ஓகே. ஓகேங்களா? ஓகேண்ணா. உடம்பு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மெயினாக அதை சொல்லி ஆகணும். அது எதுன்னு சொல்கிறேன் முருகன் புரிஞ்சிருக்கும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி எங்களுக்கு வருஷத்துக்கு 2 கோடி 3 கோடி பணம் கொடுப்பாங்க. 2 கோடி பணம் கொடுக்கலாம். பணம் வந்து சேரல. சட்டமன்ற உறுப்பினர் என்பது எல்லாத்தையும் வந்து எல்லா தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த தொகுதி செய்ய முடியும். அந்த சட்டமன்றத்தை கேட்டது வாங்கி செய்வாங்க. இதுதான் வந்து இயற்கை. இது எதாவது தொகுதி வேணால் நான் தான் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் லெட்டர் கொடுத்து கேட்டு அதை ப்ரொபோஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி சேங்ஷன் வாங்குற வரைக்கும் ஃபாலோ போடுவோம். அது வேலை முடிகிற வரைக்கும் இருந்து நம்ம படைக்கு கொண்டு வரோம். இப்போ சில நாளாக நம்ம பார்க்குறோம் துண்டு நோட்டீஸ் எல்லாம் அங்கங்கே வருது. நாங்கள் வந்து லைட்டை போட்டான்றாங்க, நாங்கள் வந்து ரோட்டை போட்டான்றாங்க. நேற்று ஒரு நோட்டீஸ் மதுரைப்பட்டில் அங்காளம்ம கோயிலில் லைட்டை போட்டான். அங்காளம்ம கோயில் வீட்டில் மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலில் அவன் வாடகை விட்டு போடலாம். அவன்கிட்ட கைட்டி மதுரைப்பட்டில் இந்த இதில் லைட்டை கொண்டு போய் அங்கே அங்காளம்ம கோயிலில் போட்டான். இந்த பக்கம் மெயின் ரோட்டில் கொண்டு வந்து இங்கே போலீஸ் காரணம் ஃபிக்ஸ் பண்ணோம். திருவிழா கோயில் இருந்து ஃபிக்ஸ் பண்ணி சிவன் கோயிலில் போட்டோம். இப்போ அது அதை 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதை லைட்டு ஓப்பன் பண்ண சொன்னேன். மாமா மச்சான் தங்கச்சி 3 பேருமா எடுத்துனாங்க அந்த லைட்டு அப்படின்னு. மாமன்றது நம்ம பெருமாள், மச்சான்றது சிவன், அவங்க தங்கச்சின்றது அங்காளம்மா சொல்லிட்டு அந்த வரலாறு சொன்னேன். இதுமாரி ஒவ்வொரு பகுதியில் வந்து என்ன வேலை செய்யணும் ஏது வேலை செய்யணும் நம்ம தான் முடிவு பண்ணி செய்யணும். அங்காளம்மா கோயிலுக்கு வந்து லைட்டை போட்டோம். அதுக்கு ஒரு 60 லட்சம் பணம் வாங்கி கொடுத்தோம். உலகத்தில் எப்படி புழுவாலும் புழலாம், இவ்வளோ மோசமான புழுவக்கூடாது. அரசாங்கத்தில் போன காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 24 லட்சம் பணம் கொடுத்தான். அவ்வளோதான் அந்த கோயிலுக்கு பணம். ஆனால் 60 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஊருக்கு தேர்வு பூரா கத்தர் பூரா கொடுத்து வந்தாங்க. ஆனால் கொடுத்துட்டு போன பின்னாடி கலகாரம் பூரா காய்ச்சி வைக்கிறான் மொழியில் 4 வருஷம் அந்த அம்மா எங்கே இருந்து தெரியல. இன்றைக்கி வந்து நோட்டீஸ் எடுத்து வந்து கொடுத்து அந்த ரோட்டில் இங்கே ரோட்டில் லைட் பட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுமாரி பார்த்தீங்க லைட் பட்டத்தை. நானே லைட்டை கட்டிருந்தேங்க. நாங்களே தோல்ல லைட்டை போடணும், அதை போடணும், ரோடை போடணும், எல்லா வேலையும் நம்ம செஞ்சுருக்கோம். இது மாதிரி ஒரு மலிவான ஒரு தரங்கட்ட அரசியல் பண்ணுறாங்க.
அரசியல் வீழ்த்தத்துக்கு என்னன்னா மக்களை சந்திச்சு நான் இவர் இதெல்லாம் செய்யல நாங்கள் இதெல்லாம் வந்தால் செய்வோம், இதை விட நான் இவரோட கூடுதலாக செய்வேன் சொன்னால் ரைட் நியாயம் இருக்கு. நான் செஞ்ச வேலை போகிற லிஸ்ட்டாக போட்டு இந்த ரோடு நம்ம நாட்டு ரோடு தெரியும், இதோட யார் ஃபண்டில் பணம்னு உங்களுக்கு தெரியும். என்கிட்ட பணம் இல்லாத நாமினேட் எம்எல்ஏ ஃபண்டை வாங்கி அசோக் பாபு எம்எல்ஏ டொனேஷன் பண்ணேன் அவருங்களா. அந்த பக்கம் வல்லநாடு சுப்பிரமணியம் நம்ம வெங்கடேஷன் எம்எல்ஏ நாமினேட் எம்எல்ஏ அவருடைய ஃபண்டில் அவர்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட ஒரு விஷயம் வாங்கி அந்த ஃபண்டில் போட்டு அதை அது கூட திரும்பலாம் சேர்ந்து அந்த லிஸ்ட்லேயே போடுறாங்க. வல்லநாடு சுப்பிரமணியர் இதெல்லாம் அதுவும் பாரு தார் சாலை போடப்பட்டது. செம்மண் சாலை போட்டு போடல, தார் சாலை போடப்பட்டது. ஒவ்வொரு விஷயம் பொய்யா ஏதாவது ஒரு லிஸ்ட் அடிச்சு எதுக்கு இது மாதிரி கேவலமான அரசியல் பண்ணிக்கிறான்னு தெரியல.